அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு செப்டம்பர் மாத பலன்கள். எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? ஒரு பிரேக் த்ரூ தரக்கு காத்துட்டு இருக்கா? ஒரு சேலஞ்சஸ் இருக்குமா? அந்த சேலஞ்சஸ் இன்னுமே உங்களைய ஸ்ட்ராங் பண்றதுக்கு காத்துட்டு இருக்குமா? எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டிரான்சிட் எப்படியெல்லாம் விஷயங்களை செயல்படுத்த போகுது, எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துக்கலாம், எந்த விஷயத்துல ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு முடிவெடுக்கணும். இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கடகராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது. ஆஃப்டர் லாங் டைம் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே வராரு. ஸோ வருமானம் கொஞ்சமாக என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா 2ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பணத்துக்கான காரக கிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுக்கிரன். பெரிய பணம் குரு, சின்ன பணம் சுக்கிரன். உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதியாக சனீஸ்வர பகவான் சம்மந்தப்பட்டாலுமே இந்த கடகத்தை பொறுத்தவரையும் பெரிய யோகாதிபதி செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னா ராசியோட சம்மந்தப்படுறாரு. ராசிக்கு 3ல் சுக்கிரன் நீசமாக இருக்காரு. பட் இந்த செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே சுக்கிரனுடைய பெயர்ச்சி இருக்க போகுது. சனீஸ்வர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. ஸோ இந்த மாதம் இருக்கக்கூடிய பெயர்ச்சிகள் இதுதான். பெரிய அளவுக்கு மேஜரான பிளானட் அப்படிங்கிறது எதுவும் பெரிய மாறுதல் இல்லை. குரு பார்த்தீங்கன்னா கடகத்திலேயே இருக்காரு. ஸோ நீர் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. அதனால ஒரு பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த கடகத்துக்கு ஆஃப்டர் லாங் டைம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்களை தான் நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் கடகம் அப்படின்னு சொல்லும்போது தன்னிலை கருதாது பிறருடைய விஷயங்களுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அதுதான் நீங்க. ஒரு தாய்மை உணர்வு, தாய்மை, அன்பு, பாசம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் என்ன பண்றீங்க? ஒரு விஷயம் நெகட்டிவ்னு சொல்லிட்டு போயிட்டா, அந்த கடகம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னா, 10 நிமிஷத்துல ஃபோன் அதிகமா வரும். என்னாச்சு பிரச்சனைன்னு சொன்னீங்களே, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, சரியாயிருமா? இந்த மாதிரி ஒரு மதர் மாதிரி ஒரு குவாலிட்டி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது உங்ககிட்ட தான். யார் கொடுத்த கிஃப்ட்? கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லலாம். ஸோ கடகத்தை பொறுத்த வரையும் ரொம்ப சாஃப்டான ஒரு பந்தா, அது மாதிரி எதுவுமே இருக்காது வாழ்க்கையில். நான் மற்றவங்களுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சு போன ஒரு ராசி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, எல்லா அஸ்ட்ராலஜரும் யோசிக்காமல் சொல்லக்கூடிய ஒரே ராசி இந்த கடகம். ஸோ கடகத்தை பொறுத்தவரையும் இந்த தாய்மை உணர்வையும் இந்த கடகத்தையும் பிரிக்கவே முடியாது. நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பர்சனாலிட்டிஸ் நீங்கள். ஸோ கடகம் அப்படின்னாவே ஒரு தாய் அன்பு. இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே உங்களைய யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது, பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த விஷயத்தை உடனே நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்களா? திரும்பியும் அவங்களே ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா மறந்துடுவீங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் அப்போவே பேசுவீங்க, அப்போவே மறந்துடுவீங்க. பட் எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எப்போ அதைய புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அடையும். அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. கடகத்தை பொறுத்த வரையும் ஒரு விஷயம் மாற்றிக்கணும்னா அது கண்டிப்பாக இந்த நேரம். இதுதான் ஹெல்பிங் டெண்டன்சியை குறைச்சிக்கிட்டு மற்றவங்கள யோசிக்காமல் உங்களோட இடத்துல இருந்து உங்களுக்கு என்னன்னு யோசிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக உயரும். அதுக்காக தான் குருவும் அங்கே இருக்கார். ஸோ இந்த நேரத்தில் நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஈஸியாக உங்களை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. சனி பகவான் படாத பாடு படுத்தியிருக்காரு. இன்னைக்கு தான் கொஞ்சம் படிப்படியாக இதிலிருந்து மீண்டு வரீங்க. குரு 7ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள். யாருனால பிரச்சனை? தேர்டு பர்சனோடைய ப்ராப்ளம். அவங்க தேர்டு பர்சன் சொல்கிறத நம்பி எடுக்கக்கூடிய முடிவு, அவங்க இன்னைக்கு வெளியேறிடுறாங்க இந்த தேர்டு பர்சன். பட் என்னுடைய ஃபேமிலி இருக்கிற இடம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாதிரியான ஜாதகங்கள் ரீசெண்ட் டைமில் அதிகமாக பார்ப்போம். ஸோ ஒருத்தர் கொண்டு வர ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது கடக ராசி. சார் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் சர்வை பண்ணுறது எப்படின்னு தெரியல மேடம். எல்லாமே தெரிஞ்சு நான் அமைதியாக இருக்கேன். என்னோடய ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே இந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்கோ, ஒன்றா அந்த பொண்ணு இல்லைன்னா நாங்கள். இந்த மாதிரியான போட்டிகள்லாம் யார் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள். இது என்ன எங்களுக்கு கொடுத்த பரிசா மேடம் அப்படின்னு நீங்கள் சில சமயம் கேட்கலாம். பட் மோர் ஓவர் இந்த கடகராசியை பொறுத்தவரையும் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவ் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னோட குடும்பத்தில்
நிறைய நம்ம ரீசெண்ட் டைம்ல பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் கூட அப்படிதான் சொன்னார் மேடம். அவங்க ஒய்ஃப் வேண்டாட்டி அப்படின்னா எங்க அப்பா அம்மா எங்களை வேண்டான்னு சொல்றாங்க. நாங்க சரின்னா ஒய்ஃப் கூட்டிட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நேரத்துல யாருன்னு நாங்க முடிவு எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய விஷயங்கள். குரு எந்த இடத்த பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் வளர்ச்சி அடைய வைப்பார். ஒரு பிரச்சனையை ஒரு நிறைய ஒரு மாங்கல்ய தோஷம் இருக்கு, ஒரு பிரச்சனைக்கு உண்டான விஷயங்கள் இருக்குன்னா குரு பார்த்தா காம். ஸோ குரு பார்த்து அதை அடக்குவார், வெளியே தெரியாமல் பார்த்துக்குவார். அப்போ இந்த குரு இன்னைக்கு 7ஆம் இடத்த பார்க்குறனால இந்த மேரேஜ் ரிலேட்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், உங்களுடைய பிரச்சனை வெளியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. பொதுவாக ஒரு விஷயங்கள் வெளியே தெரிஞ்சால் கடகம் அப்படிங்கிறது பொறுத்துக்க மாட்டாங்க. யாரு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, இந்த கௌரவம் அப்படிங்கிறது இந்த கடகத்து கூட பிறந்தது அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ இன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே இனி விலக போகுது. குரு பார்க்கறதுனால, இந்த 7ஆம் இடத்த பார்க்கறதுனால திருமணத்துக்கான விஷயங்கள் நெகட்டிவ் போயிட்டு இருந்தாலும் திரும்பி ரீயூனியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைமை கொடுப்பார். இத்தனை நாளாக எனக்கு மனைவி மேலே ஒரு தாட்ஸோ ஒரு ஃபீலிங்ஸோ இருந்ததே இல்லை. பட் இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன் திரும்பியும் சேரலாமான்னு. இதெல்லாம் அன்னைக்கு இல்லை, பட் இன்னைக்கு தாட்ஸ். இது எல்லாமே எப்படி வருது? அன்னைக்கும் நீங்கள் தான், இன்னைக்கும் நீங்கள் தான். பட் இது எல்லாமே எப்படி வித்தியாசப்படுதுன்னா டிரான்சிட். ஸோ குரு ஒரு இடத்த பார்க்குறாரு, குரு பெயர்ச்சி அடைஞ்சு வருது, சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு வந்து அந்த பார்க்கக்கூடிய விஷயத்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ் பண்ணிவிடும். அப்போ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனாலிட்டிஸ் இல்லாத, இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் சுக்கிரன் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த குரு சுக்கிரனை பார்க்கும். அப்போ மனைவி இல்லாமல் இன்னைக்கு நம்ம இருக்கவே முடியாது, கணவர் வேணும் திரும்பியும் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எண்ணங்கள்லாம் இந்த நேரத்தில் வர ஆரம்பிக்கும். ஸோ திரும்பி ரீயூனியனுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு யோகமான டைமாக கண்டிப்பாக இருக்கும். அப்படில மாற்று கருத்தே இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள். நம்ம ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் அனைத்துமே ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பையன் சொல்லிட்டு போனான் மேடம், திரும்பி நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு இந்த பொண்ணு இந்த பையனை பிடிச்சிருக்கு, வருவாங்களா திரும்பி? இந்த மாதிரி நிறைய வருஷ கணக்கில் வெயிட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகம் தான். இந்த ஒரு பாசத்தோட ஒரு லவ்வோட அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க, இன்னைக்கு திரும்பியும் வருவாங்களா அப்படின்னு லாங் டைம் வெயிட் பண்ணக்கூடியவங்க நீங்கள் தான். ஸோ அந்த லாங் டைம் வெயிட் பண்ணக்கூடியதுக்கு இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதமாக அந்த லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே திரும்பி ரீயூனியன் ஆகிறதுக்கும், அந்த மேரேஜில் போய் எண்ட் ஆகிறதுக்கும் இந்த டைம் ஒரு பெஸ்ட்டான டைமாக இருக்கும். ஸோ திருமணத்துக்கு இவர் தானா அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி இருக்கவங்க அனைவருக்குமே இந்த நேரம் அந்த விஷயங்கள்லாம் கிளியர் ஆகி திருப்பியும் அவங்க நீங்கள் மனசுக்கு விருப்பப்பட்டவங்கள பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த நேரம் ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் 2ஆம் அதிபதி 2ல் பணம் சார்ந்த பிரச்சனைகள், ரொம்ப அதிகமாக பணம் சார்ந்த பிரச்சனைகள், கிட்டத்தட்ட டெய்லி எக்ஸ்பென்சஸுக்கே கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் யாருக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கடகத்துக்கு. ஸோ தூங்குனா என்னால் யோசிக்கவே முடியல மேடம், தூக்கமே எனக்கு சரியாக இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடில் இந்த பிறந்த கால ஜாதகத்தில் இன்றைக்கி ராகுவோடைய தசை நடத்துகிறவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு கடுமையான மன உளைச்சல் கொடுப்பார் இந்த ராகு. ஸோ ராகு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வருஷ கணக்கில் இருக்கிறதுனால இந்த ராகு தசா பீரியட் இன்னைக்கு பாருங்கள், இந்த கடகராசிக்கு இன்னைக்கு ராகு தசை நடத்துகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடுமையான மன உளைச்சல்ல எது எடுத்தாலும் தடை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அதிகமாக நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய டைம் இந்த டிரான்சிட்னால தற்காலிகமாக காப்பாற்றப்படுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை சார்ந்த ஒரு யோசிக்கவே முடியல இருக்கக்கூடிய விஷயங்கள், இதிலிருந்து வெளியே போயிட்டா இந்த வருமானம் தடைபட்டுருமோ, இந்த பிஸ்னஸ் என்ன ஆகுமோன்னு அதிலேயே நான் பல வருஷமாக இருக்கேன். பெரிய சம்பளம் வேலை பார்க்காது, அதாவது கடகம் பொறுத்த வரையுமே பெரிய சம்பளத்துக்கு போகலாமா, அடுத்தது பெரிய முயற்சி பண்ணலாமான்னு அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தில் ஜம்ப் ஆயிட மாட்டாங்க. பட் இனி வரக்கூடிய இந்த டைம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான டைம். எஸ்பெஷலி சொல்லணும், இந்த ஜாப் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே ஃபர்தராக உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இன்னுமே பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் வைஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள், நான் லா ரிலேட்டட் படிக்கலான்ட்டு இருக்கேன், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் படிக்கலான்ட்டு இருக்கேன், நர்சிங் ரிலேட்டடில் படிக்கலான்ட்டு இருக்கேன். குரு தான் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டாக்டர்ஸ் உருவாக்கக்கூடிய கிரகம், குரு ப்ளஸ் செவ்வாய். அப்போ இந்த நேரத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு டாக்டர் ரிலேட்டட் திங்ஸு, அந்த டாக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, எங்கே பார்த்தாலும் மெடிசனில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த நேரத்தில் அதிகமாக கொடுக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த நேரம் முயற்சி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறேன்,
என்னால் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய ஆகுதுன்னா அது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா இந்த டைம் பீரியட் உங்களால் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ் அதுக்கு ஈக்குவலான மைனஸ் அப்படிங்கிறது இந்த டிரான்சிட்டில் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அந்த டிரான்சிட் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அது பிறந்த கால ஜாதகம் தான். ஸோ பிறந்த கால ஜாதகம் ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி அது சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எந்த ஒரு டிரான்சிட்டும் சொல்லாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.